அல்லேலூயா. இப்ப தேவதத்துவத்தின் ரகசியத்தை நம்ம அறியணும். முதல்ல நான் கேட்கிற கேள்வி, ஐயா வேத பண்டிதர்களே, ஆசாரியர்களே, லேவியர்களே, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், மனிதனை சிருஷ்டித்தவர் யார்? நீ 3 பேர் சிருஷ்டிக்கணும். இங்க யார் சிருஷ்டித்தா? இங்க உங்க முன்னாடி நான் ஒரு குழப்பத்தை வச்சிடுறேன். என்ன? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது யாரு? நீ சொல்ற யெகோவா அல்லது பிதா சிருஷ்டித்தார். ஆனா இரண்டாவது ஒரு காரியத்தை சிருஷ்டிகர் என்று சொல்லப்படுகிறது யார்? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அவர் உலகத்தில் இருந்தார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இப்ப சிருஷ்டிகர் யாரு? குமாரனா. இப்ப இரண்டாவது கேள்வி, ஆண்டவர் அல்லது தேவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயாவினுடைய புஸ்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு நாம் வருகிற போது, யாவாகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரகத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. போதுமா? இங்க தேவனும் ஆண்டவரும் யாரு? பழைய ஏற்பாட்டின் தேவன். நீ யெகோவான்னு சொல்றியோ அல்லது பிதான்னு சொல்றியோ வச்சுக்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கிற போது குமாரன் சொல்றதை கேளு. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். என் தேவனே என்றார். இதுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. இவர் சொல்லியிருக்கணும், உண்மை பேசுகிறவர் பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்கணும், டேய் எங்க அப்பா மட்டும்தான் ஆண்டவரும் தேவனுமாயிருக்கிறார், நான் அவருடைய தூதன் அல்லது நான் அவருடைய பையன் அப்படின்னு சொல்லி தட்டி கழித்திருக்கணும். ஏன்னா இது அவருக்கு முக்கியம். என்னபடி வெளிப்படுத்தல, யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது, யோவான் பத்மத்தீவில் வெளிப்படுத்தின தூதனுடைய காலில் விழுந்த போது அவர் சொல்றாரு, நான் அவர் அல்ல, என் காலில் விழாதே, தேவனுடைய காலில் விழுன்னு சொல்லி கொடுத்தார். அப்ப குமாரன் இதை செஞ்சிருக்கணும் இல்ல, அப்ப இவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். 3வது சம்பவம், முந்தினவர் யார்? வேதம் என்ன சொல்லுது? ஆதியிலே வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இருந்தார், அவர் தானே முந்தினவர். இப்ப வேதத்தை பார்ப்போமே. ஏசாயாவுடைய புஸ்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, ஆமென், என்னை தவிர தேவன் இல்லை என்று. ஐயோ இல்ல, என்ன மாதம் இன்னும் விட்டு வாசிக்க விட மாட்டேங்கிற? என்னை தவிர வேற தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய யாவும் சேனைகளின் யாவாகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். இந்த கேள்விக்கு, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? நான் தான் முந்தினவர், எனக்கு பின்னாடி ஒருத்தன் இல்ல, எனக்கு முன்னாடி ஒருத்தன் இல்ல, நானே கர்த்தர், நான் மட்டும் தானா இருக்கிறேன் சொன்னார்ல. இப்ப குமாரன் என்ன சொல்றாருன்னு பார்த்துருவோமே. வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற போது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன், அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். எம்மா, இவர் பொய் சொல்றாரு. முந்தினவர் பிதா, இவர் அவருக்கு தானே பிறந்திருக்கணும். இவர் சொல்றார் நான் தான் முந்தினவர், நீ பயப்படாதே அப்படின்றார். பொய் சொல்ற தேவன் தானே நீ கும்பிடுற? ஹலோ, கேக்குதா? நல்லா கேட்கட்டும் காதுல. முந்தினவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சா, பழைய ஏற்பாட்டின் தேவன் சொல்றார் நான் தான் முந்தினவர், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின்னிருப்பவரும் இல்லை, நானே கர்த்தர் என்று சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா குமாரன் சொல்றாரு, ஏய் பயப்படாதே, நான் தான் முந்தினவர். இப்ப யாரு பொய் சொல்றா, யாரு ஒரு பொய்யன்? இதை தான் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. யார் பொய் சொல்றா, யார் உண்மை பேசுறா அறியணும்ல. இப்போ நான் சொல்றேன், பிரான்சிஸ் சென்ட் ரோஸ்மேரியினுடைய
ரெண்டாவது மகன் நான் தான் என்று சொல்றேன். இன்னொருத்தர் வந்து சொல்றார், நானும் சென்ட் ரோஸ்மேரி பிரான்சிஸ் உடைய மகன் நான் தான் என்று சொல்றாரு. இப்போ யார் உண்மை சொல்ற யார் பொய் சொல்றான்னு அறியணுமா வேண்டாமா? அப்போ அறியணும்னா முதல்ல தம்பி உன் பேரை எழுதுன்னு சொல்லணும். அவன் பேர் எழுதுவான், என்னன்னு எழுதுவான், என்ன போல கலிஸ்தராஜன் எழுதுவான். ஆனால் பிறவி குணத்தை பேய்க்கு கொடுத்தாலும் போகாதுன்ற மாதிரி ஒன்றில் இன்சியலை விட்டு எழுதுவான், இல்லை இன்சியலை தப்பாக எழுதுவான். இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எங்கள் அப்பன் குணத்தை சொல்லுடான்னு சொன்னா நான் எங்கள் அப்பனை பற்றி ஒன்று சொல்லுவேன், அவன் இன்னொன்று சொல்லுவான். ஏன்னா எங்கள் அப்பாவை நான் பார்த்தது 6ஆம் 7ஆம் கிளாஸில், அப்போ அவனுக்கு தெரியாது. ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் 6ஆம் 7ஆம் கிளாஸ்னால் நான் குழந்தை. ஏன்னா நான் சிறு பிள்ளையாய் அவருடைய சமூகத்தில் இருக்கிற போது என் பிதா என் தகப்பனார் ஒருவர் மட்டும்தான் அவரை கண்டார். நான் பார்க்கவில்லை, பார்த்தவர் எனக்கு சொன்னார். ஆமென். பார்த்த மோசே எனக்கு சொல்லி இருக்கிறார், பார்த்த 12 அப்போஸ்தலர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் சொல்வது ஒன்றாக இருக்கும், இன்னொருவன் சொல்வது இன்னொன்றாக இருக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கதான் தெரியும் அப்பா யாரு மகன் யாருன்னு, இல்லைன்னா தெரியாது. அதனால தான் சொல்றேன், இதுல நீங்க கண்டுபிடிக்கணும், பிதா உண்மை உள்ளவரா குமாரன் உண்மை உள்ளவரா. இப்ப பிதா பொய்யனா குமாரன் பொய்யனா, இது அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்கு தெரியல அப்படின்னா நித்திய ஜீவன் கிடைக்காது. இப்போ நீ என்ன பார்க்கணும், கண்மலை யார்? யார்? இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு கண்மலை போச்சுல, தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி கொடுக்கிறதுக்கு. ஆமென். ஒரு கண்மலை போச்சுல, அந்த கண்மலை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவுடைய புஸ்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஆமென். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லை, வேற ஒரு கண்மலையும் இல்ல. ஒருவனையும் அறிய நான் ஒருத்தரையும் தெரியாது எனக்கு. நான் தேவன், எனக்கு இன்னொரு கண்மலை இருக்கிறதாக எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றார். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இவ்வளவு அடிச்சு பேசின கர்த்தருக்கு, பிதாவுக்கு, யெகோவா தேவனுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாருங்க. யாரு? ஒரு சின்ன பையன். வாசிங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை மெசியாவே. பாத்தீங்களா? யார் சொல்றா? பவுல் சொல்றான். இவன் ஒரு யூதன். அவன் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? ஏய் நீ யூதனா? நானும் யூதன். இந்த விளையாட்டு ஒன்று வச்சுக்கூடாதுன்னு, நான் பக்கா யூதன்டா. வேத பிரமாணத்தின்படி என்னிடத்துல என்ன குறை இருக்கு சொல்லு. போல நியாய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டவன், நான் அதன்படி வாழ்ந்தவன். சொல்லு, நான் அப்படிப்பட்டவனாக்கு. ஆனா நான் சொல்றேன், கண்மலை பிதான்னு சொல்லேன்னா பிதா இல்லை, மேசியா தான் கண்மலை. ஞான கண்மலை இவர். இப்ப யாராக்கும் போய் சொல்றான்? சரி, உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கும், பாவத்தை மன்னிக்கிறது யாரு? இதை கொஞ்சம் கூட அறியணும்ல. பாவ மன்னிப்பு யார் கொடுக்கிறா? வேதத்துல வாசிப்போமா? இங்க மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர். வாசிக்கையா. இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? யாசுவா பற்றி சொல்றாங்க. தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று, பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களை சிந்தித்துக் கொண்டு அவங்க அதுக்குள்ள குழம்புறாங்க. ஏன்னா யூதனுக்கு தெரிஞ்சது எல்லாமே சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் குழப்பம், அவர் யாருக்கு பாவத்தை மன்னிச்சாருன்னு தெரியல. இதுவரைக்கும் தெரியல. யாரு? அவர் பிதாவாக இருந்து யார் பாவத்தை மன்னிச்சாருன்னு இதுவரைக்கும் நான் வேதத்தில் வாசித்து பார்க்குறேன். யாருக்கு பாவத்தை மன்னிச்ச மாதிரி எனக்கு தெரியல. 2வது, பாவம் மன்னிக்கப்பட்டவன் இங்கே இருப்பானா? நீங்கள் வாசித்தீங்கன்னா 11வது அதிகாரத்தில், எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், ஒரு பயலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலையா. ஏன்? எல்லாவனும் பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்காக காத்திருக்கிறானுங்க. தெரியுமா உங்களுக்கு? அங்க பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான் நீங்களாம் சொல்லுவீங்களே, அவங்க பேரெல்லாம் அங்க அடுக்கி விட்டுருக்கோம்.
சரி, கடைசி வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னு வாசிங்களே. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம். என்ன செஞ்சாங்க இவங்க? பாவ மன்னிப்பு பெறல, விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். நம்மை அல்லாமல், அந்த வார்த்தையை சரியா புரியணும் நீங்க. நம்மை 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 என்னை உங்களை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு ஆமென், விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். யேசுவினுடைய நாமத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு பெற்றவனுக்கு மட்டும்தான் இந்த சுதந்திரமே தவிர பாவ மன்னிப்பு பெறாத யாருக்கும் இல்லை. ஆனா பாவ மன்னிப்பு பெறாத பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய விசுவாசிகளை இன்னும் தக்க வைத்து காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நானும் நீங்களும் போற நேரம் தான். எங்க இயேசு நாமத்தை தரிச்சவனுக்கு அல்ல, ஜீசஸ் நாமத்தை தரிச்சவனுக்கு அல்ல, அவருடைய உண்மையான நாமமாகிய யார்ஷுவா மேசியாவுடைய நாமத்தை தரித்தவன் போகிற வரைக்கும் எல்லாரும் செத்தம் அத்தனை பேரும் காத்திருப்பான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அதனால தான் சொல்றேன், தேவதத்துவத்தின் ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த தேவன் உனக்கு கற்றுக் கொடுக்க அவர் பிரியமாயிருக்கிறார். நீ அறியறதுக்கு விரும்பமா? அப்படின்னா வா. அதனால தான் சொல்றாரு, கண்மலை யாரு, பாவ மன்னிக்கிறவர் யாருன்னு. இப்ப பாவ மன்னிப்புக்குள்ள போறீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாஷுவா அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாத்தீங்களா? நோய் குணமாகணும்னா, எழுந்து நடக்கணும்னா முதல்ல உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லிட்டு பாவத்தை மன்னிச்சார். ஒன்று தெரிஞ்சுடுங்க, உனக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உன் உடம்புல இருக்கிற பிரச்சனை, உடம்புல இருக்கிற பிசாசு போராட்டம், உன் குடும்பத்தில் இருக்கிற பிசாசு போராட்டம், இதெல்லாம் எதுக்காக வந்திருக்குது? உன் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சல் எதுக்கு வந்திருக்குது அப்படின்னா நீ பாவம் செய்யறபடினா. உன்னுடைய பாவத்தின் விளைவு, நீ பாவத்தை விட்டு வெளியில வந்து பாரு, உனக்கு நடக்க வேண்டியதை நடக்கும், கரெக்டா நடக்கும். தேவன் அதை செய்வார். மன்னிக்கிறவர் யாஷுவா. பாவ மன்னிப்பு கிடைத்தால் இருக்கிற தடையெல்லாம் மாறும், இருக்கிற போராட்டம் எல்லாம் மாறும், இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறும், இருக்கிற பிசாசனுடைய கிரியைகள் மாறும். எப்ப? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படும் போது. அல்லேலூயா. இப்ப பாவம் மன்னிக்கிறவர் யாருன்னு பார்த்தோம். இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருத்தர் தான் இருக்க முடியும். இப்ப பாருங்க, இதுக்கும் சண்டை போடுவாங்க பாருங்க. வாசிங்க சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? ஆமென். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள யா. வல்லமையும் பராக்கிரமும் உள்ள யா. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள யா தாமே. வல்லமையுள்ள தேவன் அவர் ஒருத்தர் தான். சரியா? இப்ப இந்த வல்லமையுள்ள தேவன் இன்னொருத்தர்னு வேதம் சொல்லும். அதே பழைய ஏற்பாட்டை தான் சொல்லும். ஏசாயா 9:6 வாசிங்கம்மா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சரி. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். சரி. ஆலோசனையா, வல்லமையுள்ள தேவன். பாத்தீங்களா என்ன சொல்றார்? வல்லமையுள்ள தேவன். யாரா? பிறக்க போகிற மேசியா. யாரு சொன்னா? முதல்ல தாவீது சொல்றான், இவர்தான் வல்லமையுள்ள தேவன். இப்ப ஏசாயா சொல்றாரு. நான் சொல்றேன் கேளு. இந்த உலகத்தில் மாம்சத்தில் வருகிறார் அல்லவா, அந்த தேவன் ஒருவரே தான் வல்லமையுள்ள தேவன். இப்போ குழப்பம் உண்டாயிடுச்சு, ஆனாலும் போவோம். சரி, வேதத்தின்படி, இந்த வேதத்தின்படி மெய்யான தேவன் யார்? எரேமியாவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? யாவோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. பாத்தீங்களா? இவர் ஒருவர் தான் மெய்யான தேவன். ஏங்க, மெய்யான தேவன் ஒருத்தர் இருந்தால் மீதி உள்ளவங்களாம் பொய்யான தேவன் தானே, அது யாரா இருந்தாலும் சரி. ஆமீன். இப்போ 1 யோவான் 5:20 வாசித்தோம்னா மெய்யான தேவனுக்கு அடைமொழி ஜாஸ்தியா கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்போ அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய யாஷுவா மேசியா எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன். நல்ல கேளுங்க, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். எப்படி? நான் திருத்துவக்காரனாகும், நீ பிசாசின் பிள்ளைன்னு ஒன்ன பார்த்து சொல்லுவான். அவன் பிசாசிய பிள்ளைன்னு நீ நிரூபிச்சு காட்டிடலாம். வேத வசனத்தின்படி சொல்லியா? யார் யா ஒன்றான மெய் தேவன் சொல்லு. இந்த வரான்னு ஒரு ஆளை சொல்றாங்க. கடைசி காலம், உலகத்தின் முடிவு வரப்போகுது. உலகத்தின் முடிவில்
ஒருத்தர் வருவாராம், மணவாளனாக ஒருத்தர் வருவாராம். அந்த வருவர் யாரு தெரியணும்ல? அதானே ரகசியம். இன்னைக்கு எல்லாரும் எல்லா சபைகளையும் அதான் சொல்றாங்க, இயேசு வரார், இயேசு வரார், இயேசு வரார். ஆனா வர்றவர் யாருங்க? சகரியாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்களும் நான் வாசிச்சா, அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்கள் பூமி அதிர்ச்சிக்கும் தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய யா வருவார், தேவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இப்ப யார் வருவாரா? என் தேவனாகிய கர்த்தர். வாசத்தின்படி தேவனாகிய கர்த்தர் வருவாராம். அப்ப யாசுவா வரமாட்டார், நீ சொல்ற இயேசு வரமாட்டார், கர்த்தர் தான் வருவார். ஆனா 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சா வருகிறவர் யாரு? அவருக்கு போட்டியா இன்னொருத்தர் வரார் பாருங்க. இவ்விதமாய் நம்முடைய யாவாகி யாசுவ மேசியா தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீராக. அப்ப யாரு வரா? இப்ப எதை நம்பணும்? எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உங்க நிமித்தம் வருதுன்னா உங்க ஆள் தான். ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. எல்லா சபைகளிலும் சொல்லி கொடுக்கிற இயேசு வரார், இயேசு வரார், இயேசு வரார், இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னவர் வருகிறார், வருகிறார் என்று சொல்ற. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், வருகிறவர் உன்னை மனவாட்டியாக எடுத்துக்கொள்ள போகிறார், வருகிறார், வருகிறார் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறேல்ல. வர்றது யாரு தான்? பிதாவாகிய கர்த்தர் வருகிறாரா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வராரா? சொல்லு. ரெண்டுக்கும் வசனம் இருக்குது. இப்ப நீ பைத்தியக்காரனா இல்ல வேத வசனம் பைத்தியமா? இது ஞானம், இது ஞானம். இதை தப்பு சொல்லவே முடியாது. அதனால தான் உன்னை குழப்புது. ஏன்னா வேத வசனம் உனக்கு இல்லை. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் மூலமாக தான் ரட்சிப்பு வரணும்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீ சொல்ற 3 கடவுள் இருக்கிறாரு, 3 கடவுள் இருக்கிறான்னு. அதனால தான் உன்னை பைத்தியமாக்குறாரு இங்க. ஏன்னா இன்னைக்கு போனாலும் யூதர் சொல்றான் ஒரே கடவுள். அந்த ஒரே கடவுள் யாரு? அவர்தான் தேவாதி தேவன். ஆனா அங்க ஒரு கூட்டம் இருக்குது, யூதர்கள்ல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் சொல்லுது மேசியா தான் கடவுள். அவனும் சொல்லிட்டு இருக்கிறான் மேசியா வருவார், அவர்தான் கடவுள், மேசியா வருவார், அவர்தான் கடவுள், மேசியா வருவார், எங்களுக்கு விடுதலை தருவார், எங்களுக்கு ரட்சிப்பை தருவார், அவர்தான் கடவுள், அவர்தான் கடவுள் தான் விசுவாசிக்கிறாங்க. ஆனா வந்தவரை மேசியான்னு விசுவாசிக்கல. வருவார் வருவார் இருக்கான். எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்துள்ள போயிடும். சமுத்திரத்து அலையின் மேல் நடந்தவர் யார்? எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து கடல் மீன் நடந்தார். அப்படித்தானே சொல்லுவேன். வா உள்ளவா பார்ப்போம். யோபுனுடைய புஸ்தகம், யோபு 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அவர் ஒருவரை வானங்களை விரித்து சமுத்திர அலையின் மேல் நடக்கிறவர். ஆமென். கேட்டீங்களா? அவர் ஒருவரே தீர்க்கதரிசி. அவன் இப்ப அந்த ஒருவர் யாரா? மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. சமுத்திர அலைகளின் மேல் நடந்தவர் யார்? இரவின் 4ஆம் ஜாமத்திலே யாசுவா கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஆமென். பாத்தீங்களா? இப்ப தப்பு இருக்குதா? இறைவன் ஒருவரே சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். நடந்துட்டார்ல. ஆமென். பிதாவினுடைய தீர்க்கதரிசி. அப்படிதான் நீ சொல்லுவ. நான் சொல்லுவேன் எங்க அப்பா யாசுவா மேசியாவுடைய தீர்க்கதரிசி. அவர்தான் யாவுடைய தீர்க்கதரிசி. ஆனா அவர் சொன்னதுல ஒரு மாற்றம் இல்லாம, சரி பிதாவே தேவன் எங்க கடல் மேல் நடந்தார் அதை மட்டும் எனக்கு சொல்லு. எங்கேயாவது நடந்தாருன்னா சொல்லு. நீ சொல்ற உபதேசத்தை நான் நம்புறேன். இல்லையே, என் தகப்பனார் யாவாகிய யாசுவா மேசியா அவர் ஒருத்தரே கடல் மேல் நடந்தவர். அல்லேலூயா. சரி, மரித்தோர் மரிச்சாருன்னு சொல்லுவீங்களா? யாசுவா மரிச்சாரா, இயேசு மரிச்சாரா, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இந்த மரிச்சவரை எழுப்பினவர் யார்? யாசுவா. ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே ஆமென் மேசியா மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பாத்தியா? பிதாவின் மகிமையினாலே மேசியா மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பப்பட்டது போல. போதும் எனக்கு. இங்க என்ன அப்படின்னா, பிதாதான்
மேசியாவாகிய யாசுவாவை எழுப்பி இருக்கிறார். என்ன செய்யுது? போட்டி போடுகிறனே ஒரு மனுஷர் இருக்கிறார். சரி, வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19-21. யாஷுவா அவர்களுக்கு பிரயுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று யாசுவா தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்லுவார். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். யார் எழுப்புவா? 21 வாசிங்க. அவரே தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இப்ப பக்கா பொய்யன் யார்? நீ உண்மையிலே 2 கடவுள்னு சொன்னா ஒருத்தர் பொய்யர், ஒருத்தர் பரிசுத்தர். ஆனா என் வேதத்தின்படி இந்த வேதம் பரிசுத்தம் உள்ளது, இங்க பொய்யர் இல்லை. ஏன்னா இந்த 2 பேரும் நீ சொல்லிட்டு இருக்கிய, அந்த 2 பேர் யாருன்னு முதல்ல தெரியணும். அல்லேலூயா. இப்ப ஜீவன், நமக்குள்ள இருக்கிற ஜீவன் யாரு? நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், யாவிடத்தில் தயவையும் பெறுவான். பாத்தீங்களா? யார் சொல்றா? பிதாவாகிய தேவன் சாலமோன் மூலமாக எழுதி வச்சிட்டார். என்னை கண்டடைகிறவன், அவரை கண்டடைகிறவன், ஜீவனை கண்டடைவான். சரி, இப்ப போட்டிக்கு வந்தவர் சொல்றார், குமாரன் போட்டிக்கு வந்து சொல்றார். 14 யோவான் 14:6. அதற்கு யாசுவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர. பாத்தீங்களா? இப்ப நான் தான் ஜீவன். இவர் போட்டிக்கு வந்துட்டார். சரி, அதே மாதிரி ஜீவ தண்ணீர் கொடுக்கிறது யாரு? சமாரிய ஸ்திரீக்கு ஒருத்தர் கொடுத்தார்ல, அவருக்கு போட்டியா யார் கொடுக்கறான்னு பாப்போமா? வாசிங்க. எரேமியாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆமென். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணி நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார். பாருங்க, ஜீவ தண்ணீர்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே சொல்றாரு. போட்டிக்கு வந்த மனுஷன் சொல்றாரு, அதெல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை, நான் ஒருத்தர் தான் ஜீவ தண்ணீர். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். பாத்தீங்களா? இப்ப யாரு ஜீவ தண்ணீர்? யாசுவா. உங்க வார்த்தையின்படி இயேசு. சரியா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேனே, இப்ப போட்டி போடுறவர் தேவனா இல்ல போட்டி போடாம சும்மா நான் தாப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அவர் தேவனா? நீங்க தான் சொல்றீங்க திருத்துவத்தின் ரகசியம் ஒருவரிடத்தில் கெஞ்ச மாட்டார்கள். பிதா குமாரிடத்திலோ, குமாரன் பிதாவிடத்திலோ, பிதா பரிசுத்தாவியிடத்திலோ, பரிசுத்தாவி பிதாவிடத்திலோ கெஞ்ச மாட்டார்கள். 3 பேருக்கும் தனி அதிகாரம், தனி வல்லமை. அவர்கள் 3 பேரும் தேவர்கள். 3 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. சொன்ன இப்ப போட்டி போடுறாங்க, நான் கடவுளா நீ கடவுளா? சரி, மெய்யான கடவுள் யாரு? நான் மெய்யான கடவுளா நீ மெய்யான கடவுளா? நான் ஜலத்தில் மேல் நடந்தேனா நீ நடந்தியா? நான் கண்மலையா நீ கண்மலையா? இது எவ்வளவு பெரிய போட்டி நடக்குது. இந்த போட்டியெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஏன்? வேத புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். நிஜமே இது பைபிள்ல தான் இருக்குதா? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். ஆமென். எப்படி? உணர்வில்லாதவர்கள், உணர்வில்ல, செவிட காதுல சங்கூதுற கதை கேட்டா புரியல. இப்ப சொல்லு, 3 கடவுள்னு சொல்லு. வேதம் கரெக்டா சொல்லுது. இஸ்ரவேலே கேள், உன் தேவன் ஒருவர். சரி, இந்த யாசுவா இந்த பூமியில நின்று, நீ சொல்ற இயேசு இந்த பூமியில நின்று சொல்றாரு, கற்பனையின் பிரதான கற்பனை கேள், தேவன் ஒருவரே. ஆனா நீ 1 3 எப்படி? என்ன சூத்திரத்தை படிச்சு? எனக்கு கூட்டல் கழித்தல் ஓரளவுக்கு தெரியும். இந்த அல்ஜிப்ரான்னு சொல்றாங்களே, அப்படித்தானமா? அது எனக்கு ஒன்றும் தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த கூட்டல் கழித்தல் தான் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச கூட்டல் கழித்தலும் இந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ராவையும் தாண்டி 1 3ன்றானுங்க. எப்படி? நல்லா புரிஞ்சுக்க. அப்ப நீ எதையோ ஒன்ன மறைக்கிற. இங்க வேத சத்தியம் கரெக்டா சொல்லிட்டு இருக்குது. நீ உணர்வில்லாதவன், எதையோ புலம்பிக்கிட்டு இருக்கிற. உணர்வட வாசிங்க. ரோமருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். நல்லா கேட்டுடுங்க. அவரை தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்
ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. போதுமா? இதுதான் இன்னைக்கு நடக்குது. இவர் தேவன் என்று தெரியும். யாரு? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் மாம்சத்தில் இந்த பூமியில் வந்தார் என்பது தெரியும். சரி, நான் ஒன்று கேட்குறேனே, அவர் சிருஷ்டிகிறா இவர் சிருஷ்டிகிறா அப்படின்னா, சிருஷ்டிகருக்கு சரீரம் இல்லாமல் எப்படி சிருஷ்டிப்பார்? சரீரம் மீன்ஸ் ஒன்றில் வாயால் சொல்கிறதுக்கு வாய் வேணும், கையால் செய்கிறதுக்கு கை வேணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் சொல்கிறத நான் 6 வருஷம் படித்ததுனால கேட்குறேன், பிதாவாகிய தேவனுக்கு வாய் இருக்குதா? பிதாவாகிய தேவனுக்கு கை இருக்கா? அப்படியானால் அவர் ஆவியான தேவன் அல்ல, அவர் சரீரம் உள்ள தேவன். அப்போ எங்கேயோ நீ குழம்புற, எங்கேயோ உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதனால நீ சத்தியத்துக்கு மாறா பேசிட்டு இருக்கிற. சத்தியம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கிற. அதான் வேதம் சொல்லுது, தேவன் யார் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிற நீ தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக ஒரு நாள் முடியும். மனம் திரும்பு. நீயும் நானும் மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்திற்குள்ள கடந்து போகணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுகள் கூட தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்புது. ஆனா உனக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை. வெளியில சொல்ற நேரம் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், எல்லாரும் வாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நான் சொல்றேன், யாசுவாவே மெய்யான தேவன், வாருங்கள், யாசுவா உங்களை அழைக்கிறார் சொல்றேன்ல. உள்ள வந்த பிறகு யாசுவா ஒருத்தருக்கு பையனாக்கும், அவங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாடா, நீ அவங்க அப்பாவை கும்பிடுறா. பைத்தியம் இல்லையா? அப்ப போய் சொல்லி தானே இன்னைக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற. இதை சொன்னா இது கள்ளோபதேசம், இவன் சொல்றது அப்படிலாம் எங்களுக்கு இல்லை. நான் சொல்றபடி தான் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த புதுக்கடையிலிருந்து கருங்கல் போகிற வழியில ஒரு குளம் அங்கே இருக்கும். அந்த குளத்துக்கு முன்னாடி ஒரு சபை இருக்கு, பூரண பெந்தகோஸ்தே சபை. அந்த சபையினுடைய என்ட்ரன்ஸ்ல எழுதி வச்சிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் எழுதி வச்சிருக்கிறான். அதுபோல பள்ளியாடியில சிபிஎம் சபையில ஃப்ரண்ட்ல எழுதி வச்சிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் எழுதி வச்சிருக்கிற. ஆனா உள்ள வந்தா என்ன சொல்லி கொடுக்குற? டே 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 டே, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தது தானே. இவர் மோந்தான், இவருக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ஆனா போறவனுக்கு கேள்வி கேட்கறதுக்கு யோக்கியதை இல்லை. பாஸ்டர் பாஸ்டர், சிஸ்டர் சிஸ்டர். இயேசுவுக்கு ஒரு அப்பா இருக்கிறார்ல, அந்த அப்பாவுக்கு பொண்டாட்டி யாருப்பா அதை மட்டும் எனக்கு சொல்லிடு. இப்படி கேட்டா என்ன சொல்லுவான்? மரியாதை கொண்டு போய் காட்டி கொடுப்பாரோ? மரியாளுக்கு புருஷன் சூசேப்பரு. இப்ப குழப்பம் இருக்கா? அப்ப இந்த வேதத்தை இன்னொரு மார்க்கத்தான் இப்படி கேட்டா அவனை சொல்லு, ஏய் இவன் வேற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன், அவன் என் பைபிளை குறை சொல்றான். இங்க இருக்கிறத நீ போய் சொல்ற. நீ திருந்தியா? நீ திருந்துதானே சத்தியத்தை இன்னொருத்த சரியா கேட்க முடியும். ஒண்ணு இல்லை, இஸ்லாமியர்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? வேதத்தை நம்பி வராங்க. அவன் ஒரே கடவுள் கொள்கை உள்ளவன். இஸ்லாமியர்களுக்கு ஒரே கடவுள். இந்த ஒரே கடவுள் கொள்கையை அவனை பிரெயின் வாஷ் பண்ணி மாத்திர. உள்ள வர நேரம் இயேசு கிறிஸ்து ஒரே தெய்வன் சொல்லி அவன் வரான். வந்தவன்கிட்ட சொல்லி கொடுக்கிற 3 கடவுள். என்னையா அநியாயம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். சகரியாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யா பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். அந்நாளில் ஒரே யா இருப்பார், ஒரே யா இருப்பார், ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அவருடைய நாமம் மொழிக்கு மொழி இல்ல, அவருடைய நாமம் ஒன்றே ஒன்று. அது எங்க? எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும், இன்க்ளூடிங் கன்னியாகுமரி வரைக்கும், இந்தியாவின் கடைக்கோடியாகிய கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாமம். எங்க சொன்னாரு? லூக்காவுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 47வது வசனத்துல சொல்லி முடிச்சிட்டாரு. அவரு யார் சொன்னா? மாம்சத்துல வந்தவர் சொன்னார், வேற ஒருத்தர் சொல்லல, அவர் தான் சொன்னார். என்ன சொன்னார்? அன்னியும் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்துல மட்டும் தாண்டா பிரசங்கம் பண்ணணும். இது ஏன் ஆர்டர்? என்னுடைய சட்டம்னு சொன்னாரு. கீழ்ப்படியா? அவருடைய நாமம் என்ன? நீ சொல்ற இயேசுவா? இல்லையே, அவருடைய நாமம் ஒரே ஒரு நாமம், யாசுவா. அந்த நாமத்தை மொழிக்கு மொழி மாத்தி ரட்சிப்பை இழக்க பண்ணுகிறான் சாத்தான். அது பிசாசுடைய கிரிய. அதனாலதான் அன்னைக்கு
யாஷோவை அடித்து கொலை செய்த பிறகு அப்போஸ்தலன் அந்த நாமத்தை சொன்னபோது அப்போஸ்தலனை அடிச்சு உதைச்சு அந்த நாமம் மட்டும் சொல்லாதேன்னு சொன்னான். அது தானே நீயும் செஞ்சுட்டு இருக்கிற. அந்த நாமத்தை மறைச்சிக்கிட்டு இன்னொரு பேரை ஏன் சொல்ற? சிந்தி, வேதத்திற்கு கட்டுப்படு. சத்தியம் உன்னை சத்தியவானாக்க விரும்புகிறது. தேவன் தாமே உன்னை ஆசீர்வதித்து சத்தியத்தின் பாதையில் நடத்துவாராக. ஆமென்.